ஜெய் ஸ்ரீராம். பிரசன்ன ஜோதிடர் கௌசல்யா தேவி. சகுனம், நிமித்தம், நேரம், காலம் மற்றும் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்கள் பிறந்த தேதி, உங்கள் முன்னோர்களின் பிறந்த தேதி, இறந்த திதிகள் அடிப்படையிலும் உங்களுக்கு பிரசனம் பார்த்து எளிய பரிகாரங்கள் மூலமாக அதன் மாற்றத்தை உணர வைக்க முடியும். சகுனமும் நிமித்தமும் நாம் ஒவ்வொரு நாளும் வெளியில் செல்லும் போது ஒரு சில சகுனங்கள்லாம் பார்க்கின்றோம். அதில் முதல் சகுனமானது பூனை. பூனை எவ்வாறெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனை வரும் வழியில் பார்த்தீங்கன்னா, பூனைக்கு மிக அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி அப்படின்னா உணர்தலை 2 மைலுக்கு அப்பால் என்ன நடக்குதோ அதை மிக அற்புதமாக இருக்கும் இடத்திலே உணர்ந்து விடும். அதற்காக தான் பூனை செல்லும் வழியில் பூனை குறுக்கில் வந்தால் அரசர்களாக அந்த வழியில் போகாமல் வேற ஒரு வழியை நோக்கி செல்வார்கள். அதற்கு அர்த்தம் 2 மைல்களுக்கு அப்பால் எதிரிகள் இருக்கிறார்கள், தீய சக்திகள் இருக்கின்றன, தீ வினைகள் இருக்கின்றன. அதை முன்கூட்டியே காண்பிக்கின்றது பூனை. இது ஒரு சகுனம். பூனை எந்த வழியில் வருதோ அந்த வழிக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா நமக்கு சாதகமாக இருக்கும். ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கவுளி பள்ளி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல முன்னோர்களோட பிளசன்ட், அதாவது முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதைவிட பசுமாட்டுடன் கன்றை பார்த்தால் உங்கள் காரியமானது ஜெயமாகுது அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் எழுந்து பசுமாட்டை போய் பார்த்துருங்க. எங்கள் காலையில் நீங்கள் 6 மூஞ்சில் வேணால் முடிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் எழுந்ததும் பசுமாட்டை பார்ப்பதால் உங்களுக்கு நீங்கள் செய்ய இருக்கும் அந்த காரியமானது உங்களுக்கு சாதகமாக முடியும். எடுத்த காரியம்லாம் வெற்றி கிடைக்கணும். நான் புதுசாக பிஸ்னஸோ புது ஜாப் போகிறது அது ரிலேட்டடாக எல்லா காரியத்துக்குமே பசுமாடு கன்று 2ஐயும் சேர்த்து பார்ப்பதால் அந்த காரியமானது சித்தி கிடைக்கின்றது. அதை விட அடுத்த சகுனமானது காகம். காகம் உங்கள் பக்கத்தில் உரசிக்கிட்டே போகுது அப்படின்னா தீய செயல்கள் ஏதோ நடக்க இருக்கின்றது, நீ வெளியே செல்ல வேண்டாம். அதை நிமித்தமாகவே அந்த பட்சி காண்பிக்கின்றது. அடுத்ததாக நாய். நாய் ஒருத்தவங்களை விரட்டிக்கிட்டே வருது, நாய் கடிக்க வருதுங்க, ஆனால் தெருவில் மற்றவங்களாம் கடிக்க மாட்டேது, என்ன மட்டும் கடிக்க வருது, பயமுறுத்துது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கால்களில், அதாவது சனி பகவானால் பிரச்சனை வரப்போகின்றது என்பதை நாயானது காண்பிக்கின்றது. அதைவிட ராகுவின் தீய சக்திகள் உங்களை பின்தொடர்கின்றன என்பதை அந்த உணரும் சக்தியானது பட்சிகளானது உங்களுக்கு காண்பிக்கின்றது. இதை உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லாமல் ஒரு 2 நிமிஷம் வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இல்லை வெளியில் போயிட்டே இருக்கிறீங்க, டக்குன்னு உங்களுக்கு கால் இடறிச்சு, என்ன பண்ணணும், அந்த இடத்துல அப்படியே நின்றணும். அதை விட உங்கள் வண்டி ஒருத்தவங்க உரசிக்கிட்டே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் செல்ல வேண்டிய காரியத்துக்கு மறுநாளோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாதகமான எந்த நாளோ அந்த நாளில் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவானுடைய உங்களுக்கு ஒரு நிமித்தம், ஒரு சிம்டம்ஸு. இந்த காரியம்லாம் நீங்கள் இந்த நேரத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத உங்களை சைன் பண்ணி காமிக்குது. அடுத்ததாக நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது யாராவது ஒருவர் வயதான முதியோர்கள் உங்கள் அருகில் தானம் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா முதியோர்கள் என்பது சனி பகவான் கிரகத்தின் அமைப்பாகும். அவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது நீங்கள் செய்ய இருக்கின்ற காரியத்தில் ஏதாவது தடை ஏற்படும் பொழுது அதை சரி செய்வதற்காகவே முன்னோர்கள் வழியாக உங்களிடம் தானமாக இதை வாங்கி கொண்டு செல்வார்கள். இதை நீங்கள் உணவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காரியமானது நிமித்தமாயிடும், அதாவது சாந்தமாயிடும். பெருசாக பிரச்சனை ஆக போகுது, பயமாக இருக்குது, ஒரு பிரச்சனைக்கு நான் போயிட்டுருக்கேன், இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும், பங்காளிகளுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். பங்காளிகள் பிரச்சனையாக தான் இருக்குது, பங்காளிகள் மூலமாக நான் ஒத்தே போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா புதன்கிழமையில ஆஞ்சநேயர் கோவிலில் வச்சு அந்த பங்காளிகள்கிட்ட பேசும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அதை விட இன்னொரு சகலம் என்னென்னா, போகிற வழியில் செப்பல் பிஞ்சு போச்சு, இல்லை அப்படின்னா செப்பல் பிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த செப்பலை தைக்க ட்ரை பண்ணுவோம், இல்லை அப்படின்னா செப்பலை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை சனி பகவான் எச்சரிக்கிறார் அர்த்தம். நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்க செருப்பு வாங்கி கொடுத்துடணும், இல்லை அப்படின்னா அந்த செருப்பு தைக்கிறவருக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அங்கே போய் பேரம் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை நான் இங்கே பேரம் பேசுவேன், எங்க இந்த செப்பலை தைக்கிறதுக்கு இத்திரூண்டு தைக்கிறதுக்கு எதுக்குங்க 10 ரூபா கேட்குறீங்க, 100 ரூபாவா அப்படிலாம் யோசிச்சுட்டு இதுக்கு நான் புது செப்பலே வாங்கிடுவேன் அப்படின்னு பேசி வாயாடி அது சாமர்த்தியமாக அந்த காரியத்தை சாதிச்சதாக நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணுறீங்க, உங்கள் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரபஞ்சம் உதவ வந்ததையே நீங்கள் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த சகுனமானது
கௌளி. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, அந்த நேரத்தில் கௌளி வந்து சத்தம் கொடுக்குது அப்படின்னா அந்த காரியமான சித்தி அடையும், உனக்கு போகிற சாதகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை இரவில் வண்டி எடுக்கிறோம், லாங் டிஸ்டன்ஸ் போகணும், வெளியூர் பயணம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும் ஆசைப்பட்றவங்க நைட்டில் வந்து, அதாவது செவ்வாய் நைட்டு, அது நைட்டுன்னு சொல்கிறது சனி பகவானோட ஆதிக்கம், செவ்வாய்ன்னு சொல்கிறது கொஞ்சம் உக்கரமான கிரகம். அந்த நேரத்தில் வண்டி எடுக்கும் பொழுது அந்த காரியமான சித்தி அடையாது. அதற்காக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களோ நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகத்துடன் நமக்கு சின்ன சின்னது டயர் பஞ்சர் ஆகிறது, இல்லை பெட்ரோல் பங்க்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகிறது, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து வண்டி டக்குன்னு வந்து பிரேக் ஆஃப் ஆகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சமானது உதவி செய்யும். அதெல்லாம் உதாசனப்படுத்திட்டு இல்லைங்க நான் கண்டிப்பாக நீங்கள் பயணம் பண்ணியே ஆகணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்படி நடக்கும், நான் டெய்லி வந்து ட்ராவல் பண்ணி தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் வரேன், கண்டிப்பாக உண்மைதான், ட்ராவல் பண்ணுறது உண்மைதான். அதை எந்த நேரத்தில் செய்கின்றோம் என்பதும், அந்த நேரமானது அந்த உக்கரமான நேரமாக இருக்கும்பொழுது, அது 9 மணி தாண்டிருச்சு அப்படின்னா அந்த பயணமானது கண்டிப்பாக 200% நெகட்டிவாக மட்டும்தான் முடியும். ஏன் நெகட்டிவாக முடியும்னு சொல்கிறேன்னா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் வெளியில் கிளம்பும் பொழுது அன்னைக்கு மழை வருது, அப்போ தூறல் போடுது, மழை கிடையாது தூறல், அதுவே ஒரு சகுனம். பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிவிடு, இந்த ஆக்டிவிட்டிஸ் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், ஹோல்ட் பண்ணிடு, இன்னைக்கு உனக்கு சாதகமான நாள் கிடையாது, நீ புறப்பாடு நேரம், அதாவது நீ கிளம்புற நேரமானது உனக்கு சாதகம் கிடையாது அப்படின்னு ஒரு சைன் கொடுக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் அது 15 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணி ஒரு பூஜையோ இல்லை நான் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அந்த இடத்துல நான் கிளம்பலாம். அதை விட இன்னொரு பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, கையில் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போய் கிளம்பணும் அப்படின்னா அந்த காரியமானது, நம்ம செல்லும் பயணமானது நன்றாக நிறைவேறும். வெள்ளிக்கிழமையில வீட்டில் விளக்கேற்றிருக்கும் போது அந்த விளக்கு தானாகவே கருகி போகிறது. இந்த மாதிரி கருகி போகிறது கருகவே கூடாது. அப்படி கருகிச்சு அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ எடுத்த செயலானது எதை நினைத்து நீங்கள் அந்த விளக்கேற்றீர்களோ அந்த காரியமானது தடைபட போகின்றது என்பதை சிம்டம் தான் வெள்ளிக்கிழமையில் அந்த விளக்கானது கருகிறது. இல்லை அப்படின்னா விளக்கு வந்து கீழே விழுகிறது. அதை விட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பால் சிந்துறது. இந்த காரியம் எல்லாமே நீங்கள் செய்ய போகும் அந்த செயலானது டீஆக்டிவேட் ஆக போகுது, அது இப்போதைக்கு நடக்காது, டிலே ஆக போகுது, அதோட சைன் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிரபஞ்சம் நமக்கு காமிச்சிட்டே இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று கண்ணாடி. இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் பயம்தான். ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா, நாமே பிரபஞ்சம் நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை பிரமிப்பாக காண்பிப்பதே இந்த கண்ணாடி தான். கண்ணாடி உடையும் பொழுது சுய மனிதரானது, சுய ஜாதகரானது, அந்த வீட்டில் இருக்கும் தலைவனுக்கு ஆபத்து ஏற்படும், அது உண்மை. அதை எவ்வாறு சரி செய்வது என்பதால் ஒவ்வொரு நாளில் எந்தெந்த நாட்களில் கண்ணாடி உடைகிறது என்பதை பொறுத்தும், அதை எந்த நேரத்தில் உடைகிறது என்பதை பொறுத்தும் அதற்கான பரிகாரங்கள் மாறுபடும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கண்ணாடி உடையக்கூடாது. வெள்ளிக்கிழமை உடைஞ்சாலே வந்து தலைவனுக்கு ஆகாது, வீட்டு தலைவனுக்கு ஆகாது. அப்படி வீட்டு தலைவனுக்கு ஆகாது என்பவர்கள் குங்குமத்தை தானமாக அம்பாளுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு மாற்றமானது கிடைக்கும், வீட்டில் சாதகமான சூழ்நிலைகளாக ஏற்படும். அல்லது மஞ்சள் கயிறு தானம், சுமங்கலி பூஜைகள், அம்பாளுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட உணவுகள் கொடுப்பது, இனிப்புகள் கொடுப்பது, வளையல்கள் தானம் செய்வது, இதெல்லாம் அந்த வீட்டின் தலைவனை பாதுகாப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கண்ணாடி உடைவதன் காரணமே தலைவன் உடலில், அதாவது ஆரோக்கியத்தில் வீரியமாக போகின்றது. வீரியம் என்பது விரயத்தன்மை. உடலில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் ஒரு ஆப்ரேஷனோ இல்லை உடம்பு முடியாமல் போகிற சூழ்நிலைகள், அதை தவிர வந்து வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை காண்பிப்பதற்காகவே பிரபஞ்சமானது கண்ணாடியை உடைத்து நம் முன்னே காண்பிக்கின்றது. இதற்கு கொஞ்சம் அதிகமான ஒரு அட்டென்ஷன் எடுத்துக்கணும். ஏன்னா அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு தான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு சைன் காமிக்குது. அதை எடுக்கிறதுக்கெல்லாம் முட்டாள்தனமான நம்பிக்கை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. நாம் எதை பிரபஞ்சம் வலியுறுத்துகின்றதோ அதற்காகவே அந்த பிரபஞ்சம் நமக்கான செயல்களையும் செயல்படுத்துகின்றது. திங்கள் கிழமையில் கண்ணாடி உடைந்தால் பெண்களுக்கு ஆகாது, செவ்வாய்க்கிழமையில் உடைந்தால் குழந்தைகளுக்கு ஆகாது. அதாவது குழந்தைன்னு சொல்றது ஆண் மகன் அல்ல தம்பி உறவுகளுக்கு ஆகாது. அந்த உறவானது பிளவுபட போகுது என்பதை சைனாக காமிக்கின்றது. புதன்கிழமையில் கண்ணாடி உடைந்தால் மைத்துனர்கள், மாமா, மச்சான், அந்த உறவுகளில் பிளவு ஏற்பட போகுது, நல்லா இருக்கிற உறவே துண்டிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைன் என்ன மாதிரினா, நல்லா இருந்துட்டு இருக்க திடீர்னு ஏதோ பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகளாக கிளம்பும்,
சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கிளம்பும். ஸோ புதன்கிழமையில வந்து கண்ணாடி உடைச்சிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா மாமா மைத்துனர் இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னன்னா நம்ம எதிர்பார்க்குற ஏதாவது ஒன்று நடக்காம போகுது மாமா கிட்ட இருந்து. பொதுவாகவே மாமா அப்படின்னு சொல்றது அம்மாவோட க்ளோஸ் ரிலேஷன். அப்படி இருக்கும் பொழுது கண்ணாடியை உடைச்சதுமே, அது புதன்கிழமை கண்ணாடி உடைச்சதும் உங்க அம்மா உங்களை ஒரு பார்வை பார்ப்பாங்க. புதன்கிழமை உடைச்சிட்டான், என்ன நடக்க போகுது, என் தம்பி என்ன சொல்ல போகிறான், நான் வேறு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கணும்னு நினச்சேன், அது வாங்க மாட்டேனா, இந்த சொத்துக்கு அவன் சாதகமாக எனக்கு முடிப்பானா முடிக்க மாட்டேனா, இது எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் இந்த கண்ணாடி வழியாக நமக்கு ஒரு சைன் காமிச்சிருச்சு. வியாழக்கிழமையில் கண்ணாடி உடைந்தால் என்ன நடக்கும்? வியாழக்கிழமையில் கண்ணாடி உடைந்தாலே குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது என்பதே இந்த பிரபஞ்சமானது வலியுறுத்துகின்றது. அப்போ குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே படிக்கிற குழந்தைகள். அப்போ அவங்க படிப்பில் மந்தமாக இருக்கிறாங்களா, இல்லை படிப்பில் வந்து படிப்பு பாதியாக நிற்க போகுதா, அதை விட பார்த்திங்க அப்படின்னா அவங்க படிப்பில் வந்து அங்கே வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பாங்க, படிக்காமல் ஓபி அடிச்சுட்டு இருக்குது, இல்லை காலேஜுக்கே போகாமல் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்குது, இந்த சினிமா ஆக்டிங்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது, காலேஜை கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது அந்த கண்ணாடி வந்து காமிக்குது. நம்ம வந்து அந்த பொருளை வந்து பொருளாக பார்க்க வேணாம், பிரபஞ்சம் நமக்கு சைன் பண்ணி காமிக்குது, ஒரு அலர்ட் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அலர்ட்டை நம்ம ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில கண்ணாடி உடைஞ்சாலே சுமங்கலி, அந்த வீட்டோட தலைவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சுமங்கலி பூஜை பண்ணுறது, அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது, அழகாக தானம் கொடுக்கறது, மஞ்சள் கயிறு, வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு சுமங்கலிக்கும் வளையல் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணினோம்னா இந்த பரிகாரங்களாக நிவர்த்தி அடையும். இப்போ வெள்ளிக்கிழமை சொல்லியாச்சு சுமங்கலி பூஜைன்னு. திங்கட்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் பாயாசம் செய்து முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம், இல்லை பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது, பால் பாயாசம் செய்து வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா திங்கள் கிழமையில் கண்ணாடி உடைந்ததுக்கு ஏற்ற பரிகாரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் கண்ணாடி உடைந்தால் அப்பா வழியில் உறவு துண்டிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகன் கோவிலில் சிவன் இருப்பார், இல்லை சிவன் கோவிலில் முருகன் இருப்பார். உதாரணமாக பழனியில் முருகன் தான் மூலவர், அவர்கிட்ட இருக்கிற யார் அப்படின்னா சிவன் இருப்பார். அந்த மாதிரி இடத்துல சென்று சிவபெருமானுக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்தால் இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகலாம். புதன்கிழமையில் கண்ணாடி உடைந்தால் புது வஸ்திரம் பெருமாளுக்கு சாத்துறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வியாழக்கிழமையில் வந்து பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக, இந்த குழந்தைகளுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அப்படின்னா உணவு, சின்ன சின்ன இனிப்புகள், அதாவது கன்னி குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்கள்ல, அவர்களுக்கெல்லாம் ஏதாவது தானம் கொடுப்பதன் மூலமாக, அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வந்து மஞ்சள் ஆடை எடுத்து சாத்துவது, இல்லை பேனா பென்சில் இதெல்லாம் தானம் கொடுப்பது, இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் கண்ணாடி உடைவதன் சிம்டம்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த முன்னெச்சரிக்கைக்கான பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இயற்கை நமக்கு ஒவ்வொரு நேரமும் நமக்கு வலியுறுத்துவது நம்மை பாதுகாப்பதற்கு மட்டுமே. நாமும் அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேலும் பல தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து பயணிப்போம். நன்றிகள் கோடி.